குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பும் துவரப்பருப்பும் எடுத்து அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். இது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு நம்மளுக்கு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 2 பெரிய சைஸு வெங்காயத்தை எடுத்து நல்லா 1 2மா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக 2 சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு, கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, 2 கனிஞ்ச தக்காளி இதை வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். குழம்புக்கு புளியை ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். குழம்புல ஊற்றுறதுக்கு கடைசியாக நம்ம ஊற்றுறதுக்கு தேங்காய் தேவைப்படும். அதனால் நான் ஒரு அரை மூடி தேங்காயில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு எடுத்து அதை அரைச்சி பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கீரி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு தேங்காவை 1/4 மூடி தேங்காவை கீரி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், பெருங்காயப்பொடி, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு குழம்ப தாளித்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி அது கூட வேக வச்சு சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குழம்ப தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு. 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வதக்கிட்டு அது கூட பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிலையை சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் குழம்புத்தூளை சேர்த்துக்கலாம். 2 கரண்டி அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் இப்போ நம்ம புளி தண்ணியை ஊற்றிடலாம். நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்துடலாம். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், சுண்டட்டும். இப்போ குழம்பு சுண்டுறதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கும் போது இதில் நம்ம காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கணும். காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகத்தை சேர்த்து அரைச்சிடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை அவிக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம், கொத்தமல்லி, தேங்காய், கொஞ்சோண்டு பெருஞ்சீரக பவுடர், கொஞ்சமாக கொஞ்சோண்டு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த உருண்டையெல்லாம் இட்லி தட்டில் வச்சு அவிச்சு எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போது குழம்பு திறந்து பார்த்தாச்சு. குழம்புல எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இதில் நம்ம இதை அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாலை சேர்த்துடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த உருண்டை ரெடி ஆகிடும். அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த உருண்டையை எடுத்து குழம்புல சேர்த்துடலாம். இதில் ஒரு உருண்டையை மட்டும் இதில் உடச்சி சேர்த்துடலாம். எல்லா உருண்டையும் ஒன்று குழம்புல சேர்த்துட்டாச்சு. இப்போ 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை நிறுத்திடலாம்.